வெல்கம் டு ஷாப்பிங் vlog பார்ட் 2. இந்த இந்த நீங்க பாத்துட்டு இருக்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த ரேப் தான் வந்து நான் கிச்சனுக்காக வாங்கினேன் கடைசியா. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, நீங்களே உங்களுக்கே தெரியும். இந்த பொம்மையெல்லாம் ரொம்ப பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்மளால வாங்க முடியாது எல்லாத்தையும். ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு இது ஆசையா இருக்கும், இன்னொரு தடவை பார்க்கும்போது இன்னொன்னு வாங்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அட் டைம்ல எல்லாத்தையும் வாங்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வீடியோல வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இது பாருங்க. ஆனா என்னதான் வந்து பிளாஸ்டிக்ல நம்ம வந்து இந்த மாதிரி பொம்மையா அல்லது பார்த்தாலும் நேச்சுரல் வந்து எதுவுமே ஈடாகாது. நல்ல கியூட்டான பொம்மைகள்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. இது வந்து கண்ணாடி மிரர். இதுலயே பாருங்க எவ்வளவு யூனிக்கா வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து அப்படியே ஸ்டார்ச்சிங் அப்படின்னா பாருங்க, அதுல இருக்க அப்படியே ஸ்டார்ஸ் அப்புறம் ஜிக்னா அதெல்லாம் வந்து அப்படியே கொட்டுது. நல்லா சூப்பரா இருந்தது. நாங்களாம் வந்து கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, அதனால எனக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஐயோ என்னடா இவ்வளவு கியூட்டான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இருக்கும். அதனால வாங்குறமோ இல்லையோ, ஆனா நிறைய பார்த்து ரசிப்பேன் நானு. நமக்கு எல்லாமே வந்து தேவைப்படாது இல்லையா, தேவைப்படுறத நம்ம வாங்க முடியும். ஆனாலும் இருக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே அப்படியே சூப்பரா இருக்கும் நம்ம கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரசிச்சுட்டு வந்துடணும். அதுதான் நான் ஒரு ஷாப்பிங்லயும் பண்ணுவேன். பாருங்க, இதெல்லாம் பூஜாடி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் நான் எல்லாமே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் அந்த கடையில நான் வந்து பார்த்தேன். இப்ப நம்ம டிவில எல்லாம் பாத்துருக்கோம் தெரியுங்களா, ஒருத்தர் மேல நம்ம லவ் வச்சிருக்கிறது வந்து ஒரு மெஷின், அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். வந்து காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இது வந்து அழுத்தினோம்னா அது மேல அந்த ஹார்ட் எவ்வளவு நம்ம லவ் வச்சிருக்கோமோ அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அழுத்திட்டு இருந்தேன். அது என்னமோ அவ்வளவு எகிரிட்டு மேல வந்துட்டு இருந்தது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த உள்ள அது மேல அது வந்து அந்த ஹார்ட் இருக்க ஷேப்ல வந்து ஒரு 2 வாட்டர் இருந்துச்சு. அப்படியே எகிரிட்டு வெளியில ஊத்திட்டு இருக்கு. சரி அது கோளாறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு இது ட்ரை பண்ணோம்னா கடைசியில அதுலயும் அதே மாதிரிதான் இருந்தது. அது பாருங்க, 2 ஊத்தி வெளியில எப்படி எகிரி அடிச்சுட்டு வருதுன்ட்டு. இது வந்து யூஸ்வலி எல்லா டைம்லயும் நாங்க போய் ட்ரை பண்ணுவோம். சரி, இப்ப நம்ம அடுத்த செக்ஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் செக்ஷன் போயாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நான் மாட்டிருக்க சைடு பேக் மாட்டிருக்கிறது கூட இந்த கடையில தான் நான் எடுத்தேன். இதெல்லாம் வந்து எல்லாமே நான் காமிக்கிறதோ சொல்றதோ வந்து இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் இன்னும் ப்ரமோஷனுக்குலாம் எலிஜிபிள் கூட ஆக கிடையாது. அண்ட் இது பாருங்க, இது வந்து ஒரு பெட்டி மாதிரி, பெட்டி டைப். நம்ம வீட்டுல ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லா இருந்தது. காசு இருந்தா எதுனாலும் வாங்கலாம், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நல்ல ரசிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைல்ல, அதனால எல்லாமே ரசிச்சு அப்படியே பண்ண வேண்டும். இது வந்து நம்ம குட்டியுண்டு சின்ன பவுச் மாதிரி. அது எல்லாமே ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஷேப்ல வந்து எல்லாமே இருக்கு. இது வந்து ஒரு ரப்பர் மாதிரி, அப்படி தொடும் போதே நல்லா சாஃப்டா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இங்க இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பட் அதே சமயம் உங்களுக்கு வந்து அதுல கொஞ்சம் விலையும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். தேவைப்படுற பொருள் நம்ம வாங்கவும் செஞ்சுக்கலாம், அதே சமயம் நமக்கு அது விலை ஜாஸ்தியா இருக்கும். நான் கடைசியா இந்த இது வாங்கினேன். நானு இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த பிளான்ட். அதனால இதை நான் வாங்கினேன். 190 ரூபீஸ்க்கு மேல, 190. அண்ட் மினி சைக்கிள் வச்சிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். இது வந்து அந்த ட்ராலி, ஷாப்பிங் ட்ராலி சில்வர்ல, அதே சமயம் இது வந்து சைக்கிள், மினி சைக்கிள். அப்படியே நேச்சுரலா இருந்தது, அதே மாதிரி வெயிட்டா இருந்தது. இது 500க்கு மேல இந்த இதோட விலை. இது பாருங்க, இந்த பொம்மை நம்ம வந்து ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்திருப்போம். அப்படியே வெல்கம் பண்ற மாதிரி, ஹாய் இல்லைன்னா வெல்கம் பண்ணுவாங்கல்ல, அந்த பொம்மை அப்படியே வச்சிருந்தாங்க. இந்த பூலாம் பாருங்க, நான் ரொம்பவே ரசிப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாருங்களேன், நம்ம கிராமத்துல எல்லாம் குட்டி குட்டி அந்த பூவெல்லாம் அப்படி பார்த்து அந்த கலர் அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி ஷேப்ல, அதே மாதிரி கலர்ல, அதே மாதிரி வடிவமைக்கிறாங்க. எப்படின்னே தெரியல. அதை பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த மாதிரிலாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எடுத்து எடுத்து பார்த்து ரசிச்சிட்டு இருப்பேன். எந்த கடைக்கு போனாலும் அப்படிதான். இன்னைக்கு வீடியோல பாக்குறீங்க, மத்தபடி இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். இதெல்லாம் பென்சில்ஸ் ரேசர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். நான் வீடியோ பண்ணி கியூட்டா அந்த திங்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடையில வந்து நான் அந்த தடவை வீடியோ எடுத்தேன். அதர்வைஸ் வந்து இது நான் எப்பயும் போற கடை தான். அதே மாதிரி இது பாருங்க, இது ஒண்ணு பார்த்தோம், நாங்க நோட்டீஸ் பண்ணோம். அது வந்து அதுல எதுல இருந்து தண்ணி ஊத்துதுன்னு தெரியல. அது ஸ்டோரேஜ் மாதிரியா என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுல இருந்து அப்படியே ஊத்திட்டு இருக்கு. பார்க்கவே நல்லா கிரியேட்டிவா அழகா இருந்தது. எவ்வளவு வேணா பார்த்துட்டே இருக்கலாம். பாக்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் எந்த விலையும் இல்லைல்ல, அதனால நம்ம நல்லா பார்த்து ரசிச்சிட்டு இருக்கலாம். அண்ட் வாங்கக்கூடிய பொருளை வாங்கிட்டு வந்துடணும். அண்ட் இந்த விஷயத்த நான் உண்மையிலே எங்க வீடியோ எடுங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு எடுக்க சொன்னேன். இது பாருங்க, எப்பயுமே இந்த மாதிரிதான் கை வச்சு இதை வந்து டச் பண்ணி ரசிச்சு இது பண்ணிட்டு தான் நான் வருவேன்.
சின்ன சின்ன இது பனானா, ஆப்பிள் இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் அப்படியே குட்டி குட்டி இதுல இருக்கு. இதெல்லாம் அனிமல்ஸ். அப்படியே எப்படி ரோவா வச்சிருக்காங்க பாருங்க, கரெக்டா அரேஞ்ச் பண்ணி. இது வந்து ஃப்ரூட்ஸ். மிளகா பாருங்களேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். மிளகா பாருங்க எவ்வளவு ரெட்டிஷா அப்படியே நேச்சுரலாவே இருக்கு. இது வந்து ஆப்பிள். ஆப்பிள் பாருங்களேன், அப்படியே ஒரு குட்டியுண்டு ஆப்பிள் மாதிரியே நேச்சுரலாவே இருக்கு பாருங்க, அப்படியே ரியலா பாக்குற மாதிரி. செர்ரி பழம் எல்லாமே. இது வந்து பொன்வண்டு பூச்சின்னு சொல்லுவோம்ல, பொன்வண்டு அந்த பூச்சி போல அழகா இருக்கு அது. இதெல்லாம் வீட்டுல நம்ம ஃப்ரண்ட்ல வந்து வச்சுக்கலாம், அழகா இருக்கு. இத பாருங்க, இது வந்து கிட்ஸுக்கு தெரியும் இதுல இருக்க பொம்மை எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு. இது நல்ல கியூட்டா இருந்தது, அதனாலதான் இதை நான் எடுத்து வச்சிருந்தேன். பாருங்க எவ்வளவு பொம்மை அப்படியே வரிசை கட்டி நிக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது. அது கிட்ஸுக்கு தான் தெரியும். அண்ட் கடைசியா இந்த பொருட்கள் தான் நான் வாங்கினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.